வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம தமிழில் சேஞ்ச் ஆன சிலபஸ் அடிப்படையில் டாபிக் வைஸாக நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் நம்ம அறநூல்கள் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை தொடர்ந்து தமிழ் மொழியோட தொன்மை அந்த டாப்பிக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னென்ன? ஊவேசா அவர்களை பற்றிய டாப்பிக்கு, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி லக்குவனார், தேவநேய பாவனர், அகர முதலி, பெருஞ்சித்தனார், இந்த ஒரு 6 டாபிக் வந்து நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, தனி பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, டுடே பார்த்தீங்க அப்படின்னா 7வது டாபிக் ஜியு போப் அவர்களை பற்றிய ஒரு டாபிக் தான். ஓகே, இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு, நியூ புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே தொகுத்து தான் நம்ம வீடியோவாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த ஒரு வீடியோவே போதும் இந்த ஜியு போப் அவர்களை பற்றிய டாபிக்கு. ஓகே, பார்ப்போம் இவருடைய பிறப்பும் இளமையும். ஓகே, இந்த ஜியு போப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெளிநாட்டு அறிஞர், பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமய பணி ஆற்றணும், தன்னுடைய சமயமான கிறிஸ்துவ சமயத்தை பரப்பணும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்படி வந்தவர் தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு தமிழ் மொழிக்கு ஒரு பெரும் தொண்டு செய்கிறாரு. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்ப்போம். ஓகே, ஜியு போப் அவருடைய முழு பெயர் விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஜார்ஜ் உக்லோ போப், அதுதான். ஓகே, இவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில் எட்வர்டு தீவில் வந்து பிறக்கிறாரு ஜியு போப் அவர்கள். எந்த நாள்? ஏப்ரல் 24, 1820ஆம் ஆண்டு. ஓகே, இவர் எப்போ இறக்குறாரு அப்படின்னா பிப்ரவரி 11, 1908ஆம் ஆண்டு இறக்குறாரு. ஓகே, இவருடைய பெற்றோர் யாருன்னா ஜான் போப், கெதரின் உலோப். இவங்க 2 பேத்துக்குமே மகனாக பிறந்தவர் தான் ஜியு போப் அவர்கள். ஓகே, இவருடைய தமையனார் பெயர், இவருடைய தம்பி பெயர் என்ன அப்படின்னா ஹென்றி, அதுதான் இவருடைய தம்பி பெயர். ஓகே, ஜியு போப் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் கற்பித்தவர் யாருன்னா ராமானுச கவிராயர் அவர்கள் தான். ஓகே, போப்போட பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா சிறந்த கல்வியாளர்களாகவும் சமயப்பற்று மிக்கவர்களாகவும் விளங்கியிருக்காங்க. ஓகேங்களா, போப்போட பெற்றோர்கள் வந்து இயல்பாகவே சிறந்த கல்வியாளர்களாக விளங்கியிருக்காங்க. அதை போலவே தன் சமயமான கிறிஸ்துவ சமயத்தின் மீது சமயப்பற்று மிக்கவங்களாகவும் விளங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து தம் குழந்தைகளுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிறந்த கல்வியை கொடுக்குறாங்க. அந்த தன்னுடைய சமயமான கிறிஸ்துவ சமயத்தோட பற்றையும் கற்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து நல்ல ஒழுக்கத்தையும் ஊட்டி வளர்க்குறாங்க. இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜியு போப் அவர்கள் இளமையிலேயே சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, ஊக்கம், உழைப்பு முதலியவற்றில் எல்லாமே அவர் மேம்பட்டு திகழ்ந்தார். ஓகே, நெக்ஸ்ட்டு தொண்டுள்ளம், அதாவது போப்போட தமையனார் தம்பி பேர் என்ன அப்படின்னா ஹென்றி, நமக்கு தெரியும். அவர் தமிழகத்தில் கிறிஸ்துவ சமயத்தை பரப்புறதுக்காக சமயக்குருவாக பணியாற்றி வந்திருக்கிறார். அதை போலவே தாமும் பணி செய்யணும் அப்படின்னு ஜியு போப் அவர்கள் விரும்புகிறாரு. அதை தொடர்ந்து 19ஆம் அகவையில், ஓகேங்களா, தம்முடைய 19வது வயசில் தமிழகத்தில் சமய பணியாற்றுறதுக்காக இந்த ஜியு போப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஓகேங்களா. ஓகே, அதாவது பாய்மர கப்பலில் பிரான்ஸ் நாட்டு எட்வர்டு தீவுலேருந்து சென்னை வர்றதுக்கு 8 மாதங்கள் ஆச்சு. ஓகேங்களா, அந்த 8 மாதத்தையும் வீணை கழிக்காமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயணத்தில் வந்து அவர் கற்றுக்கிட்டாரு. ஓகேங்களா. ஓகே, அப்படி கற்றுக்கிட்டு செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜியு போப் அவர்கள் 1839ஆம் ஆண்டு தென்னிந்தியாவுக்கு வர்றாரு. தென்னிந்தியாவில் எந்த இடத்துக்கு வர்றாருன்னா சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல முதலாக தமிழ் உரையை வந்து படித்து சொற்பொழிவாற்றார். ஓகேங்களா, அப்போ தமிழர்களுக்கு எல்லாமே ஒரு பெரும் வியப்பு. எப்படி அப்படின்னா ஒரு வெளிநாட்டு அறிஞர், அவருடைய தாய்மொழி ஆங்கில மொழி, அவர் வந்து சரளமாக தமிழ் பேசும்போது என்ன பண்ணுறாங்க, எல்லோருமே வியந்து பார்க்குறாங்க தமிழர்கள் எல்லாருமே. ஓகேங்களா, இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த 8 மாதங்கள் பாய்மர கப்பலில் அவர் பயணித்த 8 மாதங்கள் வந்து வீணை கழிக்காமல் தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் படித்தது தான் காரணம். ஓகேங்களா. ஓகே, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவர் வந்து பாய்மர கப்பலில் சென்னை வர எத்தனை மாதங்கள் ஆச்சு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா அவர் எப்போ தென்னிந்தியாவுக்கு வருவார்
வந்தார்? அந்த கொஷினும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஜியு போப் அவர்கள் 40 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா தமிழ் தொண்டு செஞ்சுருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இவர் தமிழகத்தில் சமயப்பணி பற்றி பார்ப்போம். இவர் முதலாக எங்கே சமயப்பணி ஆற்றார் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தோம் அந்த பகுதியில் தான் சமயப்பணி ஆற்றாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாயர்புரத்தில் வந்து தங்கி வந்து சமயப்பணி ஆற்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இவங்க சமயப்பணியோடு நிறுத்தாமல் அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்வி பணியும் அவங்க மேற்கொள்வாங்க. அதாவது அங்கே சென்னை சாந்தோம், திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரம் அங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பள்ளிகளை வந்து நிறுவுறாங்க. கல்வி பணியையும் சமய பணியும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி நடத்திட்டு போகிறாங்க. ஓகே, இவர் தொடங்கிய சமய கல்லூரியில் தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றையும் கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய மொழிகளையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கற்றுத்தர ஏற்பாடு செய்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, அதை தொடர்ந்து கணிதம், அறிவாய்வு, தருக்கம், மெய்யறிவு, தத்துவம் ஆகியவற்றில் ஜியு போப் அவர்கள் நல்ல பெரும்புலமை பெற்று விளங்குகிறாரு. அதை தொடர்ந்து அவர் தொடங்கிய அந்த சமய கல்லூரியில் கணிதம், அறிவாய்வு, தருக்கம், மெய்யறிவு, தத்துவம் இவற்றையெல்லாம் கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராகவும் பணியாற்றார். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இவருடைய திருமண வாழ்க்கையை பற்றி பார்ப்போம். இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் 1842லேருந்து 49ஆம் ஆண்டு வரைக்கும் ஓகேங்களா சரியாக ஒரு 7 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா கல்வி பணியையும் சமய பணியையும் வந்து இவர் வந்து ஒருங்கே ஆற்றாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1850ஆம் ஆண்டு இவர் திருமணம் செய்யறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய ஊரான இங்கிலாந்துக்கு அவர் போகிறாரு. ஓகேங்களா? ஓகே, திருமணம் செய்துவிட்டு தம் மனைவியுடன் மீண்டும் தமிழகம் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் சமயப்பணி ஆற்றார். ஓகேங்களா? இவர் சமயப்பணி ஆற்றிய இடங்கள் என்னென்ன? முதல் இடம் சென்னை சாந்தோமு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரம், 3வது இடம் என்னன்னா தஞ்சாவூர். ஓகே, நெக்ஸ்ட்டு இவருடைய தமிழ் இலக்கிய ஆர்வம். ஓகே, இவர் தஞ்சையில் பணியாற்றிய 8 ஆண்டு காலத்தில் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் இவர் வந்து படிக்கிறார். ஓகேங்களா? எங்கே படிக்கிறாரு? சங்க நூல்கள், இலக்கண நூல்கள்லாம் இவர் தஞ்சையில் தான் படிக்கிறாரு. எத்தனை ஆண்டு காலம் தஞ்சையில் பணியாற்றிருக்காருன்னா 8 ஆண்டு காலம். ஓகேங்களா? சாயர்புரத்தில் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றிருக்காரு? 7 ஆண்டுகள். ஓகே, இதில் இந்த மாதிரி போப் அவர்கள் தஞ்சாவூரில் வாழ்ந்த போது தான் இவர் தமிழ் இலக்கிய இலக்கணங்களை வந்து தெளிவுற வந்து அறிஞ்சிருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போது தொல்காப்பியம், நன்னூல் முதலான பேரிலக்கண நூல்கள் ஓகேங்களா பாடசாலை மாணவர்கள் படிப்பது எளிதன்று என்பதை கண்டு சிறிய தமிழ் இலக்கண நூல்கள் சிலவற்றை எழுதி வெளியிட்டார் ஜியு போப் அவர்கள். ஓகேங்களா? இந்த தொல்காப்பியம், நன்னூல் இதெல்லாம் பேரிலக்கண நூல்கள்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது ரொம்ப புலமை அடைந்தவர்களால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். பாடசாலை மாணவர்களால் அது படித்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதை கருத்தில் கொண்டு ஜியு போப் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்னதாக தமிழ் இலக்கண நூல்களை வந்து எழுதி வெளியிடுறாரு. ஓகேங்களா? ஓகே, இவர் தமிழுக்கு செய்த தொண்டுகள் பற்றி 1 by 1 பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றை தமிழ் ஹேண்ட்புக் அதை வந்து எழுதுறாரு. ஓகேங்களா? தமிழ் ஹேண்ட்புக், தமிழ் கையேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது தமிழ் ஐரோப்பியர்கள், ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட ஐரோப்பியர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தமிழ் ஹேண்ட்புக் அப்படிங்கிற தமிழ் கையேடு நூலை வந்து எழுதுறாரு. ஓகே, அதை தொடர்ந்து ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பிக்கிறார். ஓகேங்களா? தமிழ்நாடு வரலாறு எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கு? ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருக்கு. அதை வந்து தமிழில் எழுதுறாரு. எழுதியது மட்டும் இல்லாமல் அதை நூலாகவும் பதிப்பித்து வெளியிடுறாரு. ஓகே, திருக்குறள், திருவாசகம், நாலடியார் முதலிய நூல்களை பலமுறை படித்து அவற்றோட நயங்களை வந்து உணர்ந்து கொள்கிறாரு. அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டோம்னா வச்சுக்கோங்க, மேலை நாட்டவரும் அறிந்து பயனுறுவார்கள் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தோட அந்த முயற்சியில் தொடர் முயற்சியில் ஈடுபட்டார் ஜியு போப் அவர்கள். ஓகேங்களா? ஓகே, தமிழ் மொழியை பயில தொடங்கிய சிறிது காலத்திலேயே ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில்
தமிழ் நூல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா, இவர் தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஐரோப்பியர்களும் ஓகேங்களா, நான் எப்படி இந்த தமிழ் மொழியை படித்து பயன்பெற்றனோ அதே போலவே ஐரோப்பியர்களும் படித்து பயன்பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இவர் தமிழ் நூல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடுறாரு. ஓகே, அடுத்து பாருங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின்ஸ் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா, இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு இந்த ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாரு. அந்த கட்டுரைகளில் பார்த்தீங்கன்னா புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பாமாலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறுமே வந்து அதில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு போப் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு முதலானவற்றை விளக்கும் 600 செய்யுள்களை அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்ததோடு அந்த பாக்களுக்கு விளக்கமும் தந்துள்ளார். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறுபட்ட அறநூல்களிலிருந்து பொறுமை, சினமின்மை, நட்பு இந்த டாப்பிக்கில் வந்து 600 செய்யுள்கள், எத்தனை 600 செய்யுள்களை வந்து தொகுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்து அதுக்கு விளக்கமும் தந்திருக்கிறாரு ஜி.யு. போப் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜி.யு. போப் அவர்கள் எவ்வாறு போற்றப்படுறாரு அப்படின்னா பாடநூலின் முன்னோடி அப்படின்னு வந்து போற்றப்படுறாரு. ஓகேங்களா, ஜி.யு. போப் வந்து தமிழை கற்பிக்கக்கூடிய அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா இவர் நூலை எழுதக்கூடிய நூலாசிரியராகவும் விளங்கியிருக்கிறார். ஓகே, பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் வினாவிடை முறையில், ஓகேங்களா, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்பில் 2 இலக்கண நூல்களை வந்து அவர் எழுதியிருக்கிறார். ஓகே, பெரியவர்கள் கற்கும் வகையில் இலக்கண நூல் ஒன்றே எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா, பெரியவர்கள் கற்கக்கூடிய இலக்கண நூல் 1 எழுதியிருக்கிறாரு. குழந்தைகள் இலக்கணத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வினா விடை முறையில் அமைந்த 2 இலக்கண நூல்களை எழுதியிருக்கிறார். அதே போலவே தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றையும் ஆங்கிலம் தமிழ் அகராதி ஒன்றையும் பார்த்தீங்கன்னா ஜி.யு. போப் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா, வீரமாமுனிவர் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். வீரமாமுனிவர் அவர்கள் லத்தீன் தமிழ் அகராதி, தமிழ் லத்தீன் அகராதி, போர்ச்சுகீசிய தமிழ் அகராதி இந்த மாதிரியான அகராதிகளை வீரமாமுனிவர் அவர்களும் எழுதியிருக்கிறாரு. ஓகே, தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய தமிழ் கையேடு அப்படிங்கிற அந்த ஒரு நூலை ஜி.யு. போப் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா, தமிழில் வரலாற்று நூல்களையும் எழுதியிருக்கிறார். நம்ம பார்த்தோம், ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தவர் ஜி.யு. போப் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பழைய தமிழ் இலக்கியங்களிலிருந்து சில செய்யுள்களை தொகுத்து நூலாக வெளியிட்டு அதை பாடநூலாகவும் வைக்க ஏற்பாடு செய்தார். ஓகேங்களா, அதாவது பழைய தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியத்திலிருந்து சின்ன சின்ன செய்யுள்களை எடுத்து அதை நூலாக வெளியிட்டு அதை பாடநூலாக வைக்கவும் ஏற்பாடு செஞ்சார். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இவர் உரைநடை நூல் ஒன்றையும் ஜி.யு. போப் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு 1858ஆம் ஆண்டில் உதகமண்டலம் சென்ற அவர், உதகமண்டலம்னா ஊட்டி, அங்கிருந்து ஒரு பள்ளி ஒன்றை தொடங்கி அதனுடைய ஆசிரியராகவும் விளங்கினார். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து இவர் தமிழுக்கு செய்த தமிழ் தொண்டை பற்றி பார்ப்போம். ஓகே, இவர் தாயகத்துக்கு சென்ற போப் 1885 1908ஆம் ஆண்டு வரைக்கும் சரியாக ஒரு 23 ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார். ஓகேங்களா, எத்தனை ஆண்டுகள்? 23 ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் என்ன கற்பிக்கும் ஆசிரியர்? தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் ஆசிரியராக பணிபுரிந்தார். ஓகேங்களா, ஓகே, இவருடைய மொழிபெயர்ப்புகள் திருக்குறள், திருவாசகம் இவருடைய மொழிபெயர்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்கு. ஓகே, இதெல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கேட்பாங்க, ஜி.யு. போப் டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1886ஆம் ஆண்டில் வந்து வெளியிடுறாரு. ஓகேங்களா, ஓகே, இது இம்பார்ட்டன்ட், இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. திருக்குறளை
ஆங்கிலத்தில் ஜியு போப் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதைத் தொடர்ந்து தம்முடைய 80வது வயதில் இந்த திருவாசகத்தோட ஆங்கில மொழிபெயர்ப்பை வந்து வெளியிறாரு. 1900 ஓகேங்களா. அந்த ஆண்டு வந்து திருவாசகத்தோட ஆங்கில மொழிபெயர்ப்பை வந்து வெளியிடுறாரு. ஓகே. தம்முடைய இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன் முதலிய நூல்களையும் ஜியு போப் அவர்கள் பதிப்பிக்கிறாரு. ஓகேங்களா. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பிற மொழிபெயர்ப்புகள் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அதாவது புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை, சிவஞான போதம், நாலடியார், திருவருட்பயன் இந்த நூல்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஓகேங்களா. ஓகே. இவருடைய கருத்து என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடங்களில் பயிலக்கூடிய மாணவர்கள் தாய்மொழி வழியாகத்தான் அனைத்து துறை கல்வியும் பெறுதல் வேண்டும். அதுதான் முறையானது. அத்தகைய கல்வி தான் பயனளிக்கும் அப்படின்னு வந்து போப் கருதுறாரு. ஓகேங்களா. தாய்மொழி வழி கல்வி தான் பார்த்தீங்க அப்படின்னா சிந்திக்கும் திறனை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒன்று. அந்த கருத்தை தான் ஜியு போப் அவர்களும் கூறியிருக்கிறாரு. ஓகே. இவர் எப்போ இறக்குறாரு அப்படின்னா பிப்ரவரி 11, 1908ஆம் ஆண்டு வந்து இறக்குறாரு. அப்போ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தம்முடைய கல்லறையில் அவர் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தமது கல்லறையில் வந்து எழுத சொன்னார். அதே போலவே எழுதியிருப்பாங்க, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கின்றான் அப்படின்னு கல்லறையில் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. ஒரு வெளிநாட்டு அறிஞர் அவர் என்னவா நினைக்கிறார், தன்னை வந்து தமிழ் மாணவன் அப்படின்னு அடையாளப்படுத்தும் போது தான் பெருமையாக உணர்றாரு. இதன் மூலயமா இவர் தமிழில் கொண்ட பற்று வந்து நமக்கு நல்லாவே புலப்படுது. ஓகே. 70 ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்த தமிழுக்கு நலம் அருளிய பெரியார் ஜியு போப் அவர்கள் தம்மை வந்து தமிழ் மாணவன் அப்படின்னு அறிவித்து கொண்டது தமிழுக்கு கிடைச்ச ஒரு பெருமை தான். ஓகேங்களா. ஓகே. இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜியு போப் அவர்களை பற்றியும் அவர்களுடைய இளமை, அவருடைய சமயப்பணி, அவருடைய கல்வி பணி, அவருடைய தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.